உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போதும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன, இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு வக்கரமாக இருக்கார். சிம்மத்தில் கேது வக்கரமாக இருக்கார். அதே போல் 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன், அதே போல் 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த மாதம் வந்து சிறப்புகள் வாய்ந்த மாதம் கார்த்திகை அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் கார்த்திகை சோமவார விரதம் மேற்கொள்வது வழக்கம். இந்த கார்த்திகை சோமவாரம் பண்ணால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சோமவாரம் சொல்லக்கூடியது சந்திரனை ஆதிக்கம் உள்ள ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. சோமவாரம்னா திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அந்த கார்த்திகை சோமவாரம். அந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து அந்த சிவனை ஈவினிங் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் எல்லா சிவாலயங்களும் சங்காபிஷேகம் நடக்கும். அந்த சங்காபிஷேகத்தில் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு வாரம் 4 வாரம் நடக்கும் அந்த சோமவாரம். அப்போ 4 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்கு மூலமாக அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த கார்த்திகை தீபத் திருநாள் எதுக்காக கொண்டாடுறோம்னா, சூரியன் நீச்ச ராசியிலேருந்து உச்ச ராசியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆரம்ப மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கார்த்திகை தீப வழிபாடு பண்ணுறோம். இந்த தீப வழிபாடு எதுக்கு அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்கான ஒரு வழிபாடு தான் தீப வழிபாடு. அன்னைக்கு தீபத்தை அதிகமாக ஏற்றி, நல்ல சுத்தமான நல்ல நிலையில் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், அம்பாலாக இருக்கலாம், யாரை வேணால் வேண்டி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். நிரந்தர வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, திருமணம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நடக்கும். அதே போல் நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பர்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்ப ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். பலவிதமான பொருளாதார வரவுகள் உண்டு. பெயர், புகழ், அந்தஸ்து, வேலை வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே நடக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் செயல்படணும். நிறைய கும்பராசி என்பர்களுக்கு மன ரீதியான பாதிப்பில் உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், ட்ரை பண்ண ஒன்றுமே நடக்கலை, அதனால் வாழ்க்கையில் நான் தோத்துட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் சில விஷயம் செய்வேன், எனக்கு நடக்கும் நம்பிக்கையோட செயல்பட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நேரம்லாம் நல்லா தான் இருக்குது. அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு நேரம் நல்லாவே மாறி இருக்குது. ஏன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் 3 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் எல்லாமே ராஜ கிரகங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்கு மேலே வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், ஆனால் மனக்குழப்பத்துலேருந்து வெளில வர முடியல சார், எனக்கு தடை இருக்குது சார், ஒரு பிஸ்னஸை பண்ண போனால் ஏதாவது முயற்சி பண்ணால் ஏதாவது ஒரு தடை வருது, காசு வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் தொழிலில் வேறு வழி கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்லா சம்பாதிப்பீங்க. இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளால் செய்ய முடியுன்ற ஒரு எண்ணங்கள் வரும். தொழிலில் முன்னேற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள். அதேமாதிரி வேலையில் நெருக்கடி இருக்குது, பிரச்சனை இருக்குது, 4 பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் மூலமாக அவமானம், ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் மூலமாக அவமானம், இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க.
பெரிய பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். நீங்களாம் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நீங்களாம் உங்களை குறைச்சிக்காதீங்க. நல்லா என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன் ஆஃபீஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். வேலை இல்லாதவங்க தயவு செய்து பல விதமான யோசனைகளை பண்ணுங்க. புதிய வாய்ப்புகள் வரும், அதை எடுத்துக்கங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் மாற்றம் வரும், முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம். அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, சேர்ந்து இருந்தால் கூட ஒரு நிம்மதி இல்லை சார், ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு, மன ஒற்றுமை இல்லை, எங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை நிறைய வருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமாக காலம் தான் இருக்குது. ஆனால் இது எப்போவுமே இருக்குமா அப்படின்னா இருக்காது. இப்போ ஒரு டெம்பரவரியான பிரச்சனை தான். அதுக்காக தேவையில்லாத யோசனைகளை பண்ணி எனக்கும் என் மனைவிக்கும் சரியில்லை, என் கணவருக்கும் சரியில்லைன்னு தேவையில்லாத முடிவுகள் எடுக்காதீங்க. அது எல்லாமே தப்பான முடிவுகள். அந்த நிலை மாறக்கூடிய ஆரம்ப மாதம் இந்த மாதம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வெளியில் போகிறது செய்கிறது, 2 பேரும் சேர்ந்து பேசுறது அதிகப்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும், உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்லது நடக்கும். அப்போ குழந்தை இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம்? குழந்தைக்கான முயற்சிகள் பண்ணுங்க. அது சில தடைகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, சில பேருக்கு உடல் ஓவாமை இருக்கும், அதனால் குழந்தை இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பண வரவுகள் வரும், கடன் கேட்ட இடத்தெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய யோகங்கள் உண்டு. என்னன்னா வரனை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் யோசிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோல்வியும் வெற்றியாக மாறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குது. நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி சாதிக்கக்கூடிய ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்துங்க. அது பிரச்சனை இருக்க தான் செய்யுது, எல்லாம் தாண்டி வாங்க, உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட நீங்கள் இருந்தீங்க. டெய்லி காலையில் பேப்பரில் எழுதுங்க, நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி அடைவேன், நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு எழுதுங்க. இந்த முன்னேற்றம் கண்டிப்பாக வந்தே தீரும். 4 மாதம் கழிச்சு நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, நான் இதை பண்ணேன் சார், எனக்கு நல்லா இருக்கு, நான் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு. முயற்சிகள் பண்ணுங்க, வெற்றி உறுதி. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல தசாபுத்தி தகுந்தாப்போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் சிலது நடக்கலைன்னு சொல்கிறோம். அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அதே போல் சில பேருக்கு புதன் தசை நடக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை, ஒரு கடன், ஒரு பொருளாதார ஏமாற்றம், பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதை உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க, வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கறதில்ல. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது, அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் PDFல வரும். அதில் பலன்கள் இருக்காது. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அடிப்படையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசனம் சொல்லித்தரோம். அது தவிர தெய்வ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.